விசனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. அதாவது பருப்பு இல்லாத கல்யாணமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கல்யாண விருந்தில் இந்த உடனடி மாங்காய் ஊறுகாய், அது கொஞ்சம் தோட்டத்துலேருந்து ஒரு 4-5 மாங்காய் கொண்டு வந்திருந்தாங்க. அதை ஒரு ஊறுகாயை போட்டு உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு வெடிச்சிருச்சுங்க. நான் இந்த பாருங்க ரொம்ப சின்னதாக குட்டி குட்டியாக மாங்காய் அறுத்து கொஞ்சம் இதில் கருத்துறக்கூடாதுன்றதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுவோம். இதை போட்டுட்டு இப்போ இது பெருசாக ஒன்றும் வேகலாம் வேண்டாம். மஞ்சள் பொடி போடுவோம். வெந்தய பொடி கொஞ்சம் போடுவோம். கடுகு பொடி கொஞ்சம் போட்டுட்டேன். இது பாருங்க, மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் போடலாம். 3 மாங்காய் எடுத்துருக்கேன், 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அது உங்களோட காரத்துக்கு தக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் உப்பு போட்டு கொஞ்சம் அந்த மாங்காயில் வச்சுருந்தேன், அதனால நான் கொஞ்சமாக போடுறேன். உங்கள் தேவைக்கு எப்படியோ, உங்கள் உப்புங்களோட ருசி எப்படியோ அப்படி போட்டுக்கோங்க. பாருங்கள், பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லான ஊறுகாய் ரெடி. இப்படியே எடுத்து உடனே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு ஊறணும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அள்ளி அள்ளி சாப்பிட்லாம். குழந்தைங்க மட்டும் அப்படி தான் ஆசைப்படுவாங்க, பெரியவங்களும் ஊறுகாயை பார்த்தா அப்படி தான் ஆசைப்படுவாங்க. எனக்கே எச்சு ஊறுது. சூப்பராக ஆயிடுச்சுங்க. இவ்வளோ தாங்க. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் இதை எடுத்துடுறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க. காஞ்ச கிண்ணத்தில் நான் எடுக்கிறேன். நீங்கள் நல்ல கிளாஸ் பாட்டிலோ இல்லை நல்ல பிளாஸ்டிக் பாட்டிலோ போட்டு நல்லா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் இல்லை நல்லா பத்திரமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். டெமிட்டிங்காக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கங்க.